தமிழ்நாட்டுல கடந்த 20 நாட்களா வந்து ஒரு அதிகமா கைப்பற்றி நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, அற்புதமான கேள்வி. இத்தனை நாள் வராதது இல்லை. இந்த போதைப் பொருள் முக்கியமாக சொல்கிற கேட்டுக்கோங்க, எல்லாம் குஜராத் துறைமுகத்திலிருந்து வருது. யார் கையில் இருக்குது துறைமுகம்? தங்கமும் அந்த மாதிரி தான். தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதானி அம்பானி போர்ட்டுக்கு வருது. யார்? ஏர்போர்ட்டு அவங்க கையில் இருக்குது, துறைமுகம் அவங்க கையில் இருக்குது. அங்கே அவன் யார் வந்தாலும் சரி, இந்தா புடி, கொண்டு போ, விற்றுக்க, பொழைச்சிக்க, எனக்கு கமிஷனை விட்டு போ, தமிழ்நாடா அவனை தான் ஒழிக்கணும், அங்கே உள்ளவனெல்லாம் அழிச்சு தள்ளு அப்படின்னு கொடுத்து விட்றான். வேறு எங்கேருந்து வரும்? வேறு எங்கேருந்து வருது சகோதரா? எங்கேருந்து வரும்? இந்த போதைப் பொருள் அனைத்தும் கொக்கைன், கஞ்சா கிஞ்சா எல்லாமே இப்போ 24,000 கோடிக்கு சூரத்தில் கைப்பற்றப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்படித்தான் ஆச்சு. சட்டம் யார் ஜாபர் சாதிக்காக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, தலையை வெட்டு. போதைப் பொருள் விற்கிறவனா தலையை வெட்டு. 2 பேரை வெட்டி போடு, 4 பேரை வெட்டு, அடுத்து பண்ணுவானா பாரு. எதுவும் போதை மதுவும் இருக்கக்கூடாது, மதுவும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் ஒழிங்க, என்ன அது பார்த்துக்கலாம். ஒரு எண்ணம். இந்த புத்தகங்கள்லாம் படிக்க ஆள் இல்லாமல் இருக்காங்க. படிப்பவங்களை அதிகமாக்கு, குடிப்பவங்களை குறை, முற்றிலுமாக நீக்கு. அதைத்தான் நாங்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்போம். தமிழர்களை காப்பாற்றணும், மீனவர்களை காப்பாற்றணும். மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் நாடு இருக்குது. அதனால் எனக்கு பயந்தே என்னை சேர்க்காமல் இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. நாங்கள் எங்களுடைய பயணம் தொடரும், போராட்டம் தொடரும். ஆமாம், அதிமுக என்பது சாதாரண நீக்கமில்லை. திமுகவுக்கும் பாரம்பரியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பின்னே அதை கடத்திட்டு போகிறவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க தனக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இது மூல வேறாக, ஆணி வேறாக இந்த நாட்டை சீரழிச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டு இருக்கிறது பாஜக என்ற இயக்கம். அதை நான் வேரடி மண்ணோடும் எடுத்து வீசுவதற்காக நாங்கள் ஆயத்தமாகிவிட்டோம்.